ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஸ்டார்ட் டேட் இருக்கு, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேவை நான் இங்க வந்து கால்குலேட் பண்ண போறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேல எனக்கு ஹாலிடேஸ் நடுவில் வந்ததுன்னா, அதாவது ஹாலிடேஸ் எதுல வரணும், மண்டே டு ஃப்ரைடே. சாட்டர்டே சண்டே வந்ததுன்னா அதை வந்து கணக்கே எடுத்துக்காது. மண்டே டு ஃப்ரைடே எனக்கு எதனா ஹாலிடே வருது அப்படின்னா, ஸோ நான் இந்த இடத்துல 22 ஸ்டார்ட் டேட், என்னோட நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னவா வருது, 23 வருது. ஸோ நான் இன்கேஸ் இந்த ஹாலிடேல வந்து என்னோட ஹாலிடே வந்து 23ன்னு நான் இங்க போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு என்ன ஆகுது, ஸ்கிப் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே 24ன்னு வருது. புரியுதா? ஸோ ஸ்டார்ட் டேட் 22, என்னோட ஹாலிடே என்ன ஆகுது 23ல வருது. ஸோ என்னோட நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னவா எடுத்துக்கும், 24ஆ தான் எடுத்துக்கும். நான் இந்த இடத்துல வந்து 2லாம் போடவே இல்லை, 1 தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நான் எப்படி பண்றேன்றத பாருங்க. இந்த இடத்துல ஒர்க் டேன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்டார்ட் டே 23, என்னோட டேஸ் எந்த டேஸ்ல வந்து நெக்ஸ்ட் டே வேணும், அதனால நான் 1னே கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஹாலிடேஸ் இதுல எதனா உங்களுக்கு ஹாலிடே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், டைரக்டா உங்களோட ஹாலிடேஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப் நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, எனக்கு 24ன்றது ஒர்க்கிங் டேவா கிடைக்குது. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல 25 என்னோட ஹாலிடே. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட் டேட் 24ஆ இருக்கு, எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே 23 கரெக்டா கிடைச்சிரும். இப்போ இந்த இடத்துல நான் 22க்கு பதிலாக 24 போட்டேன்னா என்னோட நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்னவா கிடைக்கும், 26ஆ கிடைக்கும். ஏன்னா 25ன்றது ஒரு ஹாலிடேவா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஸோ 25 என்னோட ஹாலிடேவா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கேஸ் நான் 26 போடுறேன், 27 ஹாலிடேவா கொடுக்குறேன். என்னோட நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், 26. ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, 27ன்னு போயிடுது. ஏன்னா 27 28ன்றது சாட்டர்டே சண்டே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 27 28ன்றது சாட்டர்டே சண்டே, 29ன்றது ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிடுது நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ நான் இந்த இடத்துல 27 கொடுத்தாலும் எனக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது, 28 கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகாது, எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஹாலிடே எதுல வருது, சாட்டர்டே சண்டேல வருது. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே 29ஆ போயிடும். இன்கேஸ் இந்த இடத்துல நான் 29 கொடுத்திருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், 30ன்னு போகும்.